நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஷூட்டிங் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் நம்ம ஸ்லிங் சாட் தான் வந்திருக்கோம். கோவப்படுவீங்க எனக்கு தெரியும், வேற ஆப்ஷன் இல்லை. நீங்கள் கடல் வீடியோ பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்க, நம்ம முதல்ல மீனுக்கு வந்து கொண்டை வச்சு விட்டுட்டோம். சைஸாக பாருங்க. இது வந்து ஷார்ட்ஸில் இருக்கும் நான் அடிக்கிற காட்சி. மான்ஸ்டர். ஆமாம், சரியான பீஸ். ஃபாரின்காரன் பிடிச்ச மாதிரில இருக்கு. ஆமா, எப்படி சைஸ்னா இதாங்க சைஸ். 2-3 மீன் இருந்தா ஒரு மீன் இருந்தாலே போதுங்க ஒரு வீட்டுக்கு. ஆமா, இல்ல நம்ம தீனி கொஞ்சம் பெரிய தீனி இல்ல. ஆமா ஆமா, சொல்றேன். சூப்பர் சைஸ். அடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனா இன்னைக்கு வந்து எம்எம் கொஞ்சம் அதிகமா போட்டிருக்கேன். நான் போர்ஸ் குறைஞ்சி போச்சு. எல்லாமே செக் பண்ணி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? குஞ்சு இல்லை ப்ரோ, உள்ள வாய்க்குல ஆண் மீனா இருக்குமோ? இருக்கலாம். வாய்க்குல மீன் கொஞ்சம் வச்சுட்டே அலையுன்னாங்க. அது காணும். எல்லா ஜிலேபியும் வச்சுட்டலையும் இல்ல, பெரிய பை இருக்கு அப்படின்னா மாசமான ஜிலேபி மட்டும் தான் வச்சுட்டலையும். அடுத்து ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்த ஒரு மாடு பூசா மாடு வாங்கியிருக்கோம். என்ன வள குழக்கிறான்? அடி வால் அடிச்சிருக்கேன். நீங்க என்னது? சரி, என்ன ஜிலேபி தானா இல்ல கொடுவாவா? இந்த வழக்கு வழக்குதான். அடி குத்தி தான் நீங்க வேணும். திண்டுல சேர்த்து விடுங்க. ஐயோ போயிட்டானே ஆத்தி. திண்டுல ஏத்தி போடுறதா விட அவட துடிச்சு நடந்துருப்பானா, எடுத்துக்கலாமே. இப்படிதாங்க நடந்துருது. மாடு போயிட்டு மாடு பிடிபட்டு நினைச்சா பிடிபடல. சரியான போயிட்டு போச்சே. அடுத்த வாரம் தானே ப்ரோக்ராம். போட்டாச்சா? ஆமா ஆமா, அண்ணன் முடிஞ்சிட்டான். மிதந்துட்டான் இவன். ஹெட்செட்டு இவன் கொஞ்சம் சின்ன பையன் தான் நினைங்க. கரெக்டான ஹெட்செட் இவனுக்கு. அதான் அவன் ஆடலாம் ஆசையில. ஆடவும் முடியாது, அசையும் முடியாது, ஓடையும் முடியாது, ஒடியவும் முடியாது. இதுதான் கரெக்டான ஹெட்செட். ஃபாரின்கார அடிப்போம் பத்தியில அண்டர் வாட்டர்ல இதுல அடிச்சோம்னா அப்படியே திகச்சிருவான். இதுதான் ஹெட்செட் போலனே. இதுதான் ஹெட்செட், ஒரிஜினல் ஹெட்செட். சரியான கத்துக்கிற வேண்டி இருக்கு ஹெட்செட்டுக்கு. பாருங்க, துடிக்காம பாருங்க. முடிஞ்சு மட்டும் தான் வேலைச்சு. முடிஞ்சு வாய் மட்டும் தான் வேலைச்சு, மத்ததெல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆமா, சரியான ஹெட்செட், சரியான அடி. சூப்பர் சைஸ். ஆனா முதல்ல பிடிச்ச சைஸ் இல்ல நண்பா. ஆமா, முதல்ல ஒண்ணு தட்டி போன பாருங்க, அவன் சரியான சைஸ். வெளியே போட்டுருக்க பாருங்க அந்த சைஸ். ஆமா, 3வது ஜிலேபி. சரி, வா வெளியே வந்துச்சு. செத்து போச்சது ஒரே அரை. ஹெட்செட் முடிஞ்சது. அவனுக்கு அங்கிட்டு தான் அடிச்சான். பாருங்க மீன் எவ்வளவு கூட்டமா தெரியுது பாருங்க. நிறைய நண்பர் நினைக்கிங்க கூட்டமா இருக்க இடத்துல தான் நம்ம மீன் அடிக்கிறோம் அப்படின்ட்டு. அந்த கூட்டமா இருக்க இடத்துல வேணா நான் அடிச்சு காட்டட்டா? அடிச்சிருவோம். பாருங்க, கூட்டமா இருக்க இடத்துல அடிச்சிட்டேன். இப்ப உளுந்துருக்கணும் நீங்க சொன்ன கணக்குக்கு. வந்துட்டா ஏதோ மினுங்குது. ஐயோ, மினுங்குச்சு. உண்மையில மீன் அடிச்சு மினுங்குது மாதிரி இருந்துச்சுங்க. அடிக்கல அடியா? ஆமா, திரும்ப அதே பொசிஷனுக்கு வந்துட்டு மீன் ஃபுல்லா. பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் நான் ட்ரை பண்ணேன், இவ்வளவு கூட்டம் நின்றுச்சு. ஆனா அடிச்சவொடனே ஒரு மீன் கூட வரல, வேறம்பு தான் வருது. இது எதுக்காகன்னா, ஒரு சில நண்பர் நினைக்கிங்க கூட்டமா இருக்கிற இடத்துல குருட்டாந்தத்துல அடிச்சு பிடிக்காம நினைக்கிங்க. கிடையாது, மீனை பார்த்து தான் அடிப்போம். கரெக்டா பட்டுச்சு அப்படின்னா மீன் வெளியே வந்துடும், இல்லைன்னா வராது. எவ்வளவு பெரிய கூட்டத்தில் அடிச்சாலும் அதான் நிலைமை. அப்படியே களைஞ்சிரும், டக்கு லேச நவுண்டுரும். இது நான் கண்டுகிட்டது. நிறைய நண்பர்கள் நீங்கள் கூட்டத்தில் தான் அடிக்கான், கம்மால வந்து கூட்டமாக இருக்கும், போய் டொப்பு டொப்புன்னு அடிச்சுட்டு வந்தது அப்படின்னு நினைக்கிங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம எந்த மீன் அடிக்கணுமோ அந்த மீனை டார்கெட் பண்ணி அடித்தாதான் அடிக்க முடியுது. சும்மா விட்டோம்னா அது பாட்டு சும்மா போகுது, அது களைஞ்சு போயிடுது, அவ்வளோதான். ஒரு மீனும் வெளியெல்லாம் வராது. இப்போ 2 மீனை வெளியே எடுத்து போட்டுருக்குறோம். அடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அங்கே ஒரு மோட்டர் வேறு சிக்கல் பண்ணுது.
லைன் பர்லைனை போட்டோம். இதுக்கு தான் அவங்கள பர்லைன் போடக்கூடாதுன்னு சொன்னது. இது 50 mm 50 mm தானே ப்ரோ? ஆமாம். நான் முதல்ல 30 mm யூஸ் பண்ணேன். சதாம் ப்ரோ வந்து என்ன சொன்னாரு, ட்ரிகரில் பெருசு போட்டிருக்கோம், உனக்கு அத்து போகுது, இதை போடு அப்படின்னாரு. இதை போட்டோம். கருப்பு வருது பாருங்க. போட்டாச்சா? ஆமாம் போயிட்டான். அட்டியா பாருங்க அங்கே என்ன ஃபைட்டு. தெரியலையா என்ன சுத்துறான் அங்க ஆளாமா அப்படின்னு. ஐயோ நிக்க அப்படியே போயிட்டான் நினைக்கேன். அவன் அந்த சுத்தும் போது நினைச்சேன். நல்லா அங்க பரிசல் எல்லாம் பண்ணானே, அங்க படம் இதெல்லாம் பண்ணானே. நல்ல சிவப்பு கலர் வருதா? நல்ல சைஸ். அவன் அங்க உள்ளவன் நினைக்கிறேன் ப்ரோ. இல்ல அவன் சின்னது, இவன் சைஸ். இவன் புதுசா வந்திருக்கான். இவன் நல்லா லிப்ஸ்டிக்லாம் அடிச்சு வந்திருக்கான் நல்லா. ஆமா ஆம்பளை ஜிலேபி மேக்கப் அடிச்சுட்டு இது. அவர் ஏதோ மீனை டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்துட்டாரு, பார்ப்போம். போட்டு விழுந்துட்டா அரைய கேளு. சதம்பரம் அடிச்சாரு பாருங்க, எங்க விழுந்துருக்கு பாருங்க அடி. இங்க பாருங்க வெரைட்டி மீனுங்க. மாஸ்க் காட்டிட்டாரு. நீ என்னடா பிடிக்க அப்படின்ட்டு வாங்கினாரு. 2 மீன் விட்டுட்ட, நீ கெட்டுக்கு சேர மாட்டேன்னு வாங்கினாரு. இங்க பாருங்க புது வெரைட்டிங்க. இது கடல் தான், அதாவது ஆறு வந்து சந்திக்கிற இடம் தான். நிறைய நண்பர்கள் கேட்டீங்கல்ல நல்ல தண்ணியிலேயே போடுது அப்படின்ட்டு. இது வந்து உப்பு தண்ணி கலக்கிற இடம். சூப்பர் ப்ரோ. அரையா கேளு. ஹெட் ஷாட்டு இம்பிட்டு கோடு மீனுக்கே ஹெட் ஷாட்டு. சதாம் ப்ரோ மாஸ்க் காட்டிட்டீங்க போங்க. செமையா இருக்கு. ஆமா அவன் முடிஞ்சிட்டான். பங்காளி முடிச்சுட்டாங்க பங்காளி அப்படின்னு. சூப்பர் ப்ரோ. அந்த ஹெட் ஷாட் எங்க அடிச்சிருக்காரு பாருங்க, மண்டையிலே எழுந்திருக்காரு. நம்ம அவ்வளோ பெரிய சிலேபிக்கு தான் அடித்தோம், அவர் இம்பிட்டு பண்ணி சத்தே அடிச்சு விட்டாருங்க. அவரு சிலேபி நினைச்சு தான் அடிச்சாரு, ஆனால் பார்த்தா பண்ணி சத்தே அடிச்சிருக்காரு. சின்ன மீனை நிற்கினேன் ஒன்று ட்ரை பண்ணுறான்னு ட்ரை பண்ணாரு. ஆனால் இம்பிட்டு மீனே அடிக்காருன்னா அவரு களம் கண்டுருப்பாரு. அம்மா செம செம ப்ரோ, சூப்பராக இருக்கு. என்னால் நம்ப முடியல. ரைட்டு ரைட்டு எடுங்க ப்ரோ, எடுங்க ப்ரோ. நல்லா ஏறிட்டுண்ணே ஓட்டு. கீழே பண்ணுங்க, கீழே பண்ணுங்க. செம ப்ரோ, அப்படியே செத்துட்டு. கேரளத்து கரிமீன். அடுத்த சாட்டு, அடுத்த சாட்டு. எடுங்க எடுங்க எடுங்க. மீன் காணும். அது சைஸை பாருங்க, எவ்வளோ பெருசு. ஏங்க நம்ம பிடிச்சதெல்லாம் விஷயமே கிடையாது. ஆமா அவரு பிடிக்கிறதா. ஐயோ அவர் வித்தக்காரர் நம்ம கையில் வச்சுட்டு நம்ம போடலாமா அடிக்கலாமா முதல்ல பாருங்க. அடிச்சு கண்ணு கூடியெல்லாம் பொத்துட்டு போயிருக்கு. கடவுளே. சூப்பர் ப்ரோ. ரைட்டு, வாயில் தான் அடிச்சிருக்கு, டேமேஜ் இல்லை. அப்படியே எடுத்து உள்ளே விட்டுருவோம். அதை ரிலீஸ் பண்ணிடுங்க. தண்ணிக்குள்ள விட்டுருவோம். வாயில் தானே அடிச்சிருக்கு. ஆமாம் போகிற இடத்துல பழச்சிக்கிடுவோம். எடுத்துகிட்டே இருப்பாருங்க. போடுங்க போடுங்க ப்ரோ. போயிட்டான் பாருங்க. ஏன்னா அவர் தூண்டி போட்ட மாதிரி வாயிலே கரெக்டாக அடிச்சிருக்காரு பற்றியில. அதனால் மீன் வந்து வெளியே வந்துடும், தப்பிச்சிடும். இந்த பர்லைன் போட்டதுனால பெரிய பெரிய விஷயமா இருக்குது. நான் உள்ளே யாரையே மாட்டி பெரிய கொடுமையாக இருக்குது. அதனால் பெருசாக யூஸ் பண்ணாதீங்க. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய நண்பர்கள் நினைக்கலாம் பொடி லைன் போடுற பெருசு போட்டோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. 50 பாயிண்ட் போட்டிருக்காரு. 50 பாயிண்ட் போட்ட உடனே அந்த அதாவது எதுலையும் பட்ட அக்காது, ஆனால் வெளியே போகிற ஃபோர்ஸ் குறைஞ்சிருது. அதனால் பெரிய அளவில் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 30 mm யூஸ் பண்ணுங்கள். 30 mm. ஆமாம் 30 mm தானே ப்ரோ? அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், அதே நல்லாயிருக்கும். ஆக சிறந்தது. இது வந்து ஆலன் மார்க் ஸ்லிங் ஷாட்டு. சரிங்களா? ஆலன் மார்க் ஸ்லிங் ஷாட் வச்சு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். வேணுங்கிற நண்பர்கள் வாங்கி பயன்பெறுக. நல்ல தண்ணியில் நிறைய நண்பர்கள் இருப்பீங்க, அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி நாட்டு உலகம் இந்த பிரச்சனை இதில் இருக்கும்.
இந்த நாட்டையும் நம்ம வந்து அதை சால் கட்ட தான் செய்யணும், பொறுமையாக தான் எடுக்கணும். நீங்கள் பாட்டு இழுத்தீங்கன்னா நாட்டு விழுந்துடும். சரி, அடுத்து ஏதாவது மீன் அடிக்கிறான்னு பார்ப்போம். நாங்கள் இங்கே பாருங்கள், எந்த மீனுமே ரொம்ப எளிமையாலாம் பிடிக்கல. சுற்றி சுற்றி ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு அலைகிறோம். அளத்துக்காட்டுக்குள்ளேயும் ஓடைக்குள்ளேயும் சுற்றி சுற்றி இந்த உப்பு தண்ணி வர இடமா தேடிக்கிட்டு இருக்கிறோம். உப்பு தண்ணி வர இடத்துல ஒன்றும் விசேஷமாக இல்லை. அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அங்கே போய் பார்த்துருவோம் ஏதாவது மீன் இருக்குதான்ட்டு. அடுத்த ட்ரை முடிஞ்சா முடிஞ்சு. ஆமாம், இழுத்துட்டு உள்ளே போதில்ல, அடிச்சுதுன்னு சொன்னேன். உள்ளே இழுத்துட்டு போச்சுல, ஏங்க அடி விழுந்துட்டு தள்ளின்னு போச்சுல. என்ன பாருங்க, எடுங்க எடுங்க எடுங்க, உள்ளே பெத்துட்டு போயிட்டு பாருங்க. அறைய கேளுங்க ஏட்டையா, அப்படியே தூக்கி போட்டுங்க ஏட்டையா. ஓடு அடிக்கலன்னு சொன்னாரு, அதை அடி வாங்கிட்டு ஓடுது நூலோட. சைஸாக வருங்க. இல்லை பால அப்படின்ட்டு நம்மளே டீப் பண்ணிட்டாரு. நீ என்னல மீன் அடிக்க, நான் அடிக்க வர்றா. அது எப்படி குத்தி நிற்கணும் பாருங்களேன். ஏரோ ஃபுல்லாக உள்ளே போகல. நல்ல சைஸ் பார்த்தீங்களா. மீன் அடிச்சுட்டு அடிக்கல, அது போயிட்டு அடிங்காரு. முடிஞ்சா? ரைட், சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த வந்துட்டேன். எங்கே இங்கே 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 அடிச்சிருவாருன்னு நினச்சேன். உள்ளே போயிட்டு மீன் உள்ளே போயிட்டு. இழுங்க இழுங்க இழுங்க. நான் மீன் வந்துட்டு பார்த்து இந்த வருது இந்த வருது இந்த வருது பாருங்க. உள்ளே ஓடுதோ? ஆமாம் ஆமாம், வந்து வருது. சூப்பர் சூப்பர் சூப்பர். தூக்கு அக்கா பாருங்க. பாட்டு என்ன அம்பளம் தூக்கி தூர எறிகிறான். சுத்துங்க எடுங்க ப்ரோ. பாட்டி சைஸு சூப்பர் சைஸு. நான் நினைச்சேன் கரெக்டாக அடி விழுந்துருன்ட்டு. ஏன்னா பொசிஷன் வசமா நின்னா பத்திங்களா, அந்த முள்ளு கேப்புக்குள்ளே அடிச்சிருக்கேன். வசமா நினைச்சேன். நீங்க இன்டெலிஜென்ட் ப்ரோ, டெக்னாலஜியும். எனக்கு பிடிக்காது. ஆமா, மூஞ்சிக்கு முன்னாடி போகலாத அப்படின்ட்டாரு. நம்ம பின்னாடி போய் ப்ரோ, நீங்க பெரிய ஆளு ப்ரோ. பின்னாடியும் போகலாது. நல்லா விழுந்துருக்கு. சூப்பர் சாட்டு. சரி, வண்டி வருது, நான் வண்டி எடுத்து விட்டு வரேன். ஒரே மீன் வேட்டை தான் இன்னைக்கு. நொறுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மீன் அடிச்சிட்டு இருக்காருங்க. பாருங்க, மோட்டத்தை பீச்சுன்னு அடிக்கான். ரைட்டு, முடிச்சிட்டான். ஐயா தண்ணிக்குள்ள போயிடாம சாமி. ஆமாம், 3/4 கிலோ குறையாம மீன்கள் இல்லை. முரட்டு மீன் போட்டு கொண்டுட்டாருங்க. சூப்பர் ப்ரோ. ஆமாம், எனக்கு வெல்கம் மாலை. சூப்பர். இன்னும் கொஞ்சம் தூங்க. அழகாக தெரிகிறது மாலை. ஆமாம், ரைட் ஓகே. ஆனால் வேறு லெவல் சம்பவம் இன்னைக்கு. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அந்த ஹைக் பண்ணி விடுங்க லைட்டாக பார்க்குற நண்பர்களுக்கு. அதாவது நல்ல தண்ணி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா லைட்டாக ஹைக் பண்ணி விடுங்க. நிறைய நண்பர்கள் நல்ல தண்ணி வீடியோ வேண்டாங்காங்க. எங்களுக்கு இப்போதைக்கு இந்த வீடியோ தான் கொடுக்க முடியுது நண்பா. அதனால் எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. கமாண்டில் வந்து நீங்கள் உப்பு தண்ணி மீன் கேட்கிங்க. எனக்கு அதுவுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கேட்கும்போது நம்ம கொடுக்க முடியலையே அப்படிங்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. சரி, என்ன செய்ய. கூடி சீக்கிரத்தில் நம்ம வந்து கடல்லே நம்ம இந்த வச்சு அடிச்சிருவோம். சரிங்களா? வேறு லெவலு. ஓ சலா, வேறு லெவல் சம்பவம் இன்னைக்கு. சம்பவத்துக்கே சம்பவங்க. அப்படி பயங்கரமாக அடிச்சிருக்கோம். நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த பிரைட் லைன் தான் கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு. இல்லைன்னா அடி தூள் கிளப்பியிருக்கலாம்.
தூக்கியிருக்க முடியாது சொல்ல போனால். அடிச்சு 2 மீன் மிஸ் ஆனதை நான் தூக்கி ஆமாம், ஏன்னா 2 மீன் மிஸ் ஆகிருந்த காட்சியுமே இதில் பார்த்துருப்பீங்க. இந்த பாருங்க, அடுத்து ட்ரை பண்ணுறாரு, அதற்கு அந்த அடிச்சு தான் இருப்பீங்க பதிலா. இந்த மாதிரி விடாமல் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு. அதாவது இதுவுமே உங்களுக்கு ராட் அண்ட் ரீல் மாதிரி ஃபீல் கொடுக்கும். ஏன்னா பெரிய மீன் அடிச்சிட்டிங்கன்னா பயங்கரமாக இழுத்து ஓடும். அந்த ஃபீலுக்காகவே நல்ல தண்ணிக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கேன் நான். அந்த இழுத்துட்டு இந்த ட்ராகை இழுத்துட்டே ஓடும். கெண்டை, தேலி, கெண்டை இந்த 2 மீனும் பயங்கரமாக இழுக்கும். இந்த சிலேபியுமே நல்லா பருஞ்சிலேபி அடித்தோம்னா நல்லா இழுக்குது. நல்லா அந்த ஃபீல் வந்து இதில் முழுமையாக கிடைக்கும். ராட் அண்ட் ரீலில் கிடைக்கிற மாதிரி இதில் கிடைக்கும். அதில் வந்து நம்ம இப்படி சுற்றி ஃபைட் பண்ணுவோம், இதில் வந்து அந்த ரீல்லே ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் ப்ரோ இப்போ தான் பழகினார் ரீசெண்டாக. நானுமே இப்போ தான் பழகினேன் ரீசெண்டாக. 2 பேருமே எங்களால் முடியுதுன்னா உங்களாலேயும் முடியும். சரிங்களா? இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்போம். பாய்.